குடுக்கவும் கூடாது, வாங்கியும் கூடாதுண்ணா. ஏற்கனவே வாங்கினவங்களை நோண்டுறாங்களே, அதை இன்னும் நோண்டணும்ண்ணா. விடவே கூடாதுண்ணா அவங்கள. கண்டிப்பா அவனுங்களை டிஎம்கே ஆட்சி விடவே கூடாதுண்ணா. அவனுங்க எவ்வளோலாம் பண்ணானு தெரியுமா? ஆடு ஆடுனாங்க. நான் கடைசியா பார்த்தேன், நான் ஓட்டு எலெக்ஷன் 2 நாளுக்கு முன்னாடி. நான் லாரி டிரைவர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட்ல, அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு கிளம்பாக்கம் லெஃப்ட் கேளம்பாக்கம் லெஃப்ட் திரும்புற இடத்துல ஒரு 100-150 பஸ் என் கண்ணருக்கு பிடிச்சி பிடிச்சிருக்கோம். அவ்வளோ அட்டிவிலியம் பண்ணதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்திருக்காப்ல. இதுக்கப்புறம் ஆட்சி பிடிக்க முடியாதுண்ணா. நிரந்தரமாவே இருந்தேண்ணா. இவர் இன்னும் செஞ்சா நல்லா இருக்கும். விடக்கூடாது. நான் அது இன்னும் வீடியோ பார்க்கல. நான் இன்னைக்கு நான் என்ன டியூட்டியில இருந்தேன், இன்னைக்கு இன்னும் போல. பார்த்தேன்னா தெரியும். ஆனா அவருக்கு இல்லண்ணா, அவரு இன்ன வரைக்கும் அவங்க தானே. ஏற்கனவே ஒரு 40 பேரை போட்டு தள்ளனதே இவனுங்க தானே. நான்லாம் வெளிப்பட 40 பேர் இடையில இறந்தாங்கல்ல, இவனுங்க தானே எல்லாம் பண்ணது. இவனுங்க எங்கேயும் மீட்டிங் போடுறது எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து 7:30 கொடுத்ததே இவனுங்க தானே. ஜெயிச்சிட விடான்னா 40 பேரை போட்டு தள்ளதே இவனுங்க தானே. நான் அடிச்சு சொல்லுவேண்ணா. ஏன் பறக்கணும்? என்ன பண்றாங்க? இவங்க தான் போட்டு தானே, இவங்க தான் எல்லாம் பண்றானுங்க. இவனுங்க எப்படி சொல்றது, இவங்க ரெட்டால வந்துட்டா கூட நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க, விட்டுருப்பாங்க. இவங்க தனியா வந்து 2 வருஷத்துல பிடிச்சாருல ஆச்சு, அதுல இன்னும் கொஞ்சம் இதுவாயிட்டாங்க. இவங்க கூட்டணி வைக்கலாம்னு நினைஞ்சாங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் மக்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. இதுக்கப்புறம் அவர் தான், விஜய் தான். இதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆர் வந்து ரெட்டால் கை காட்டுவாங்களா இப்படி, அந்த மாதிரி நம்ம தலைவர் வந்து வணக்கம் இப்படி இப்படி வச்சாலே போதுண்ணா. நான் தலை ரசிகன் தான். ஆனா எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஃபுல் சப்போர்ட்டிங் அவர் தான். எதா இருந்தாலும் எங்க ஏரியால ஒரு மிஞ்சி போனா எங்க சரௌண்டிங்ல ஒரு 1000 பேர்கிட்ட இருப்போம். ஃபுல் சப்போர்ட் அவர் தான், தலைவர் சரி. அதுக்கு மேல எங்க இல்லாம வரதான் செய்வாங்க, இல்லைன்னா கிடையாது. இதுக்கப்புறம் அவர் தானே, ஆட்சி மாறாது, கன்ஃபார்ம் அவர் தான். சரிண்ணா, பார்ப்போம். அவங்க இடம் கொடுத்தாதான் இவர் வர முடியும். அவங்க எல்லாம் ஓகே பண்ணி இடம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது வந்து அவங்க எதனா பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். ஆமா, அவங்க பண்ணதுனால தானே. 41 பேர் எப்படி இவரா வந்து பண்ண முடியுமா? அவங்களோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்போ அவங்களா பார்த்து இந்த இடத்துல இவ்வளோ க்ரூடு வரணும் இருக்கணும்ன்றதை அவங்க தான் வந்து இடம் கொடுக்கணும். அது அவங்க வந்து சரியா கவனிக்கல, பண்ணல, கொடுக்கல. அது வந்து அவர் மேல தப்பு சொல்ல முடியாது. கரூர் விஷயத்துல அவர் மேல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல. ஆனா வந்து அவர் பேரை வந்து தப்பா எல்லாம் பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படிக்கா பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், கரெக்டா தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஊழல் செஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க, அதாவது ஊழல் எடுத்து ஆட்சி கொடுப்பான்னு இருக்காரு. அது வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கும் கண்டிப்பா. இந்த 50-60 நாள் ஆட்சி எப்படி இருக்கலாம்? சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா பேசுறீங்க. பார்த்தோம். அவர் லாஸ்டா ஒரு கண் கலங்கி பேசியிருந்தாரு, அது நல்லா இருந்துச்சு. அவர் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல, பிடிச்சிருக்கா. ஆனா அந்த மாதிரி கரூர் போயிருக்காரு. 40 பேருக்கு வீடு கட்டிக்கிறதுனா கரூர் அரசாங்க வேலை கொடுத்தா சரிதானா? பண்ணுவாரு. ஏன் உங்களுக்கு விஜய் ஆட்சி பிடிச்சிருக்கு? இல்ல, ஊழல் எல்லாம் பண்ண விட மாட்டேன் இருக்காரு. அப்படி பண்ண ஊழல்னா யாராவது வந்து உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டா என்கிட்ட சொல்லுங்கிட்டு இருக்காரு. ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குமா? நம்பிக்கை இருக்கு. டிவி ஆட்சி எப்படி இருக்குண்ணா? கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஓப்பனிங் வந்து புதுசு, ஆனால் திணறுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரூர்ல இன்னைக்கு அவர் பேச்சு கேட்டீங்கன்னா எப்படி இருக்குண்ணா? எனக்கு வந்து அவர் கொஞ்சம் அந்த அரசியலை வந்து ஒதுக்கிட்டு மக்களுக்கு வந்து அவர் அந்த அரசாங்கம் வழங்க போயிருக்காப்புல, அது வரவேற்கத்தக்க வேண்டியது. அந்த இடத்துல போய் வந்து செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணியிருக்காப்புல. இவர் தான் இப்போ முதல்வராக இருக்கிறாரு. அவர் ஸ்டெடியாக இருந்திருந்தாலும் இந்த விமர்சனமே தேவையில்லை. அவர் ஓடி விளைய வேண்டிய வாய்ப்பே கிடையாது. இவர் நினச்சிருந்தா அவரை உடனே தூக்க முடியும். அது வந்து அந்த வார்த்தையை அவர் வந்து அதை வந்து எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறது எப்படி பார்க்குறீங்கன்னா, அரசாங்க வேலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அவசியம் செய்யணும். இது நான் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் அந்த ஒரு உணர்வு. அந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாதம் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கக்கூடாது. நினைவு சின்னத்தை நான் வந்து வர வைக்கிறேன். அவர் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஊழல் நடந்தா யாரும் லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேச்சு எப்படி இருக்குண்ணா? பேச்சு அருமையாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து திருச்செந்தூர் அங்கே பக்கத்தில் உடம்படி கிராமம் தான். இன்றைக்கி பத்திர ஆஃபீஸ் முதற்கொண்டு லஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சொல்கிறாங்க. இது இப்படியே போச்சுன்னா ஒரு காமராஜர் ஆட்சியை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கணும். வேறு எதுவுமே நம்ம சேர்த்து வைக்க முடியாது. மக்களுக்கு வந்து லஞ்சம் இல்லாத ஒரு அரசை நம்ம உருவாக்கணும். ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்பீச் கேட்டீங்கன்னா எப்படி இருக்குண்ணா? நல்லா இருந்தது. ஃபுல்லாக அழுதுட்டாரு விஜய், அழுதுட்டாரு. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா, இல்லை, அது வந்து சென்டிமெண்ட். அந்த தாய்மார்கள் வந்து அவருடைய ஏக்கம், அவங்கள பார்க்கும்போது அவர் அழுந்துட்டாரு. அது அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கே உடம்புல புல்லரிக்க தான் செய்யும்.
ஆட்சி நல்லா இருக்குது. இப்போதைக்கு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்ககிட்ட சேர ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அவர்களை வச்சு இவர் எப்படி அதை ரன் பண்ண போறாருங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நன்றிண்ணா. சரி. நல்லா தான் ஆனா நம்ம 41 பேருக்கு வீடு கொடுத்ததுலாம் 41 பேருக்கு வந்து அரசாங்க வேலை விட்டு சரின்னு நினைக்கிறீங்களா? சரிதான் அவர் சொல்றாரு, கரெக்டாக தான் இருக்கும். அவரால் தப்பு நடந்ததா என்னன்னு தெரியல, சதியாக கூட இருக்கலாம். அவர் கொடுக்கணுன்றாரு, பரவாயில்ல. அது இன்னைக்கு கரூர்ல வந்து பேசியிருக்காரு, எங்க லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. அப்படி ஒரு ஆட்சியை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இது இல்லாமல் நடத்த முடியாது, இருந்தாலும் சொல்றாரு. ஆனா இப்போ வந்து நீங்க பயப்பட தேவை கிடையாது. நம்பருக்கு போன் பண்ணுங்க, யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நல்ல ஆட்சி செய்யறாரு விஜய். செய்கிறாரு, ஆனால் லஞ்சம் இல்லாமல் இருக்காது. சரி. ஆனா இங்க எந்த ஆபீஸ்ல இப்ப லஞ்ச புகாரே வர மாட்டேங்குதுல்ல. எங்க கூட வேலை உடனே நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதது நடக்கும்ல, கண்ணுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். கண்ணுக்கு தெரியாம நடக்க வேண்டியது. ஆனா இப்ப ஒரு முதல்வரே சொல்லிட்டா நீங்க பயப்படணும்னு தேவையில்லைங்களா? இப்போ இந்த மாதிரி அறிக்கை விடும்போது அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும்ல. கண்டிப்பா ஏன்னா முதல்வரே சொல்லிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க வேலை போயிருந்தீங்க. உண்மைதான். உண்மைதான். லஞ்சம் கொடுக்காம கரூர்ல எப்படி பேசியிருக்காரு? நல்லா சூப்பரா பேசியிருந்தாரு. உண்மையிலே ஒரு பாராட்டு மிக்க ஒரு விஷயம் தான். நல்லா பேசியிருந்தாரு. ஆனா கரூர் போவே தடை. நானும் விஜய் ஃபேன் தான், இருந்தாலும் பேசுனது நல்ல கரெக்டாக தான் பேசியிருக்காரு. அங்கே கண் கலங்கி அழுதுட்டாரு. அதெல்லாம் பார்க்க அது ஃபர்ஸ்ட்டு கட்டி பிடிச்சி அழுதாரு. ஆமா ஆமா, அது உண்மைதான். ஆனால் எப்படின்னு சொல்றதுன்னா, இப்போதுலேருந்து அப்பத்துலேருந்து நான் விஜய் ஃபேன் தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அவர் மேலே குற்றச்சாட்டுகள் நிறைய சொல்கிறாங்க எதிர்கட்சியிலேருந்து. அது எப்படின்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு பொய் இது கூட சொல்லலாம். ஆனால் இவர் மனசாட்சி பொறுத்தளவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் மேல கரூர் இதுல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இருக்காது, எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஏன்னா எல்லாமே அவரு இன்னைக்கு பார்க்கலண்ணா, ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி அந்த குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எல்லாம் பார்த்தாங்கண்ணா. அதெல்லாம் நல்லா தான் இன்னைக்கு கரூர் போய் அழுதுட்டாரு. இந்த மாதிரி அந்த கரூர் விஷயம் நடந்துச்சு, அந்த ஆமா. மக்களை பார்த்தாரு. அவங்களுக்கு வேலை கொடுக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? அண்ணா சரிதாண்ணா. அது என்னண்ணா இருக்கு, அதெல்லாம் தப்புண்ணா. அவங்களுக்கு ஆகணும், யாராலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அது செஞ்சுதானே ஆகணும். யாருக்குமே லஞ்சம் நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு கரூர்ல பேசியிருந்தாரு, அவங்களுக்கு நினைவு சொல்லலாம் வைக்கணும்னாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு வேலை கொடுக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? வேலை கொடுக்க சரிதான். இந்த ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர போறேன், யாரும் லஞ்சம் கேட்டீங்கன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தான். அப்படி நல்ல ஆட்சி விஜய் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நல்ல ஆட்சி கண்டிப்பா வரும். கண்டிப்பா. ஏன் உங்களுக்கு விஜய் ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கா? புதுசா வந்தா நல்லா இருக்கும். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா? இருக்கும். கரூர்ல பேசுறதே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? கேட்டீங்களா? புதுசா அழுதுட்டாரு பயங்கரமா. எதனால நினைக்கிறீங்க? இல்ல அது நான் பார்க்கல, வேலை இதுவா பண்ணிட்டேன். அந்த கரூர் விஷயத்துல விஜய் அவர் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது மாதிரி எதுவும் இல்லை.